نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: وإذ قالت الملائكة يا مريم إن الله اصطفاك وطهرك واصطفاك على نساء العالمين. اللهم اهدنا لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عنا سيئها لا يصرف عنا سيئها إلا أنت. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய உலமா பெருந்தைகளே மற்றும் கண்ணியத்துக்குரிய இந்த பள்ளியுடைய நிர்வாகி அவர்களும் திரளாக இந்த அழைப்பு மிக சுருக்கமான நேரத்தில் அனுப்பப்பட்டாலும் இளைஞர்களுடைய ஒரு ஆர்வத்தை கவர்ந்து திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், வாலிபர்கள், தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த கூலி நம் அனைவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. உண்மையாகவே இந்த தலைப்பு இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தில் ஒரு சவாலாக இருக்கின்றது. இளைஞர்களுடைய நிலையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சொல்லடா துயரம் என்ற ஒரு நிலையை தான் இருக்கின்றது. ஆங்காங்கே இளைஞர்களுடைய அந்த இளமை அழிந்து கொண்டு வருகின்றன. ஆங்காங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இளமை பெண்கள், முஸ்லிம் இளைஞர்கள், அவர்களுடைய நிலை இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய முர்த்ததுடைய நிலையில் ஆகக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் நாம் சொல்லப்பட வேண்டுமென்றால் ஏதோ இவர்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் எந்த ஒரு லட்சியமும் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத ஒரு ஜடத்தை போல வாழக்கூடியவர்களாகவும் நாம் பார்க்கின்றோம். மனசில் பட்டது அனைத்துமே செய்ய வேண்டும், விரும்பிய வாழ்க்கை வாழ வேண்டும், மை லைஃப் மை ஸ்டைல் என்ற அந்த ஹேஷ்டாகை வைத்து வாழக்கூடியவர்கள் போல நாம் பார்க்கின்றோம் இந்த இளைஞர்களுடைய இந்த நிலை. இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு அமர்வை ஏற்படுத்துவது என்பது உம்மத்திற்கு மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த தலைப்புகள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இது வெறும் மார்க்க ரீதியாக மட்டும் கிடையாது. நம்முடைய நாட்டு நடப்பு மற்றும் நம்முடைய நாட்டுடைய சமூகத்தை மற்றும் இந்த சீராக இருக்கக்கூடிய விஷயத்தையும் சீர்படுத்துவதற்காக இளைஞர்களுடைய இந்த அவர் நிலையை சீர்படுத்துவதற்காக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இது வெறும் மார்க்க ரீதியாக நாம் பார்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு சமூக கட்டமைப்புடைய விஷயங்களை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த தலைப்பை பற்றி பேசுவதும் இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் என்பது மிகவும் ஒரு அவசியமாக இருக்கின்றது. அது இந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹு தஆலா மனிதர்களுக்காக தேர்ந்தெடுத்த நாம் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதில் முதல் நம்முடைய சமுதாயத்துடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும். இங்கு உங்களுக்கு முன்னால் சூரத் ஆல இம்ரானுடைய வசனத்தை 42வது வசனத்தை நான் ஓதி காண்பித்தேன். இந்த வசனத்தை தேர்ந்தெடுத்த விஷயம் பார்க்கும் பொழுது தலைப்பு இளைஞர்களுடைய வாழ்க்கை முழுமையாக அழிக்கக்கூடிய பாவங்களில் உடைய அந்த சூழ்நிலையை பற்றிய இருக்கின்றது தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்னால் முன்னுரையாக நான் சில விஷயங்களை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த இளைஞர்கள், அந்த வாலிப பெண்கள், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவள் அவள் எப்படி வளர வேண்டும், எப்படி அவளுடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்ற விஷயங்களை நினைவு கொள்ள வேண்டும். இந்த பெண் குழந்தையை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருக்கு நன்மாராயம் கூறினார்களோ, 3 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களுக்கு உடைய தர்பியத் செய்வதில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை எல்லாம் பொருந்தி கொண்டு சபராக பொறுமையாக இருந்து
நீங்கள் பேசுகிறீங்கம்மா, நான் பேசட்டா? அந்த பெற்றோர்கள், குறிப்பாக அந்த பெற்றோர்களுடைய எல்லா நிலையும் சபராக இருந்து அவளுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அவருடைய ஒழுக்கத்தையும் நடத்தையும் அனைத்தையும் அங்கு அவள் முழுமையாக அவர்களை தர்பியத் செய்து அதன் மூலமாக அல்லாஹ்விடம் பெறக்கூடிய நன்மையை பார்க்கும் பொழுது ஹுன்னலஹு சித்ரம் மினன் நார், அவர்கள் இவர்களுக்கு, இந்த பெற்றோர்களுக்கு நரகத்துக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு திரையாக இருப்பார்கள், ஒரு பேரியராக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சலாஹித்து, ஒரு புகழ்ந்து அந்த சிறப்பை சொல்லப்பட்டது. அதே போல இந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாக்கியமாகவும் அமையும், அவர்களை சரியான முறையில் தர்பியத் செய்தார் என்று இப்படி என்று இவர்கள் மூலமாக ஆண் மகனை பற்றி இங்கு பொதுவாக சொல்லப்படலை, பெண் குழந்தைகளை பற்றி இவ்வளவு சொல்லப்பட்ட மார்க்கத்தில் பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்ட குழந்தைகள், எப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் சொல்லப்பட்டது? அந்த பெற்றோர்களுக்கு சரியான முறையில் அவர்களை தர்பியத் செய்து அடக்க ஒடுக்கமாக அஹ்லாக்குடன் தர்பியத்துடன் வளர்த்து அவர்களை சுப்ஹானல்லாஹ் சிறந்த ஒரு ஈமானுடைய நபரிடம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சுப்ஹானல்லாஹ் ஒரு மிகவும் தூய்மையான ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது பெண்ணை பற்றி அல்லாஹ் புகழ்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சூரத் ஆல இம்ரானுடைய 42வது வசனத்தில் சொல்லும் பொழுது வைத் காலத்தில் மலாயிகத்தி யா மரியம் இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வதஹரகி வஸ்தஃபாகின அலா நிசாஇல் ஆலமீன், மலக்குகள் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கின்றான், இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட உன்னை மேன்மையாக ஆக்கியிருக்கின்றான். அப்ப அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா இவர்களை ஒட்டுமொத்த பெண்களுக்கு மத்தியில், இந்த உலக பெண்களுக்கு மத்தியில் சிறந்தவளாக அல்லாஹு தஆலா புகழ்ந்திருக்கின்றான். தூய்மையானவள், பரிசுத்தமானவள், தூய்மையானவளாக அல்லாஹு தஆலா வர்ணித்திருக்கின்றார் என்றால் இந்த தூய்மையும் இந்த கண்ணியமும் இந்த அந்தஸ்தும் எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது? அவங்களுடைய தாயின் முயற்சி தானே. உம்மு மரியம், இம்ரான் என்று சொல்லக்கூடிய இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர்களுடைய உழைப்பு தானே, அவர்களுடைய தர்பியத் தானே, அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய துஆவின் காரணமாகத்தான் இங்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா புகழ்ந்தான். என்ன கூறினார்கள்? யா அல்லாஹ் இன்னி நதர்து மா ஃபீ பத்னி முஹர்ரரம் ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் உனக்காக என்னுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை நான் அர்ப்பணம் செய்வதற்கு நான் நேர்ச்சை கொள்கின்றேன், இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பிறகு பெற்றெடுத்த பிறகு பெண் பிள்ளை என்று தெரிந்தவுடனேயே அதையும் என்ன பொருட்படுத்தாமல் யா அல்லாஹ் உன்னுடைய இல்லமாக இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸுக்கு பணிவிடை செய்வதற்காக இவளை நான் அர்ப்பணிக்கின்றேன், இவளுடைய பெயர் மரியம் என்று வைத்து இவளை உன்னுடைய பாதுகாப்பில் நான் கொடுக்கின்றேன் ஷைத்தானுடைய தீண்டிலிருந்து. அதனால தான் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, குழந்தை பிறக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் அழக்கூடிய விஷயத்தை பார்க்கின்றோம். அது அறிவியல் ஒரு விஷயமாக சொன்னாலும் மார்க்கத்துடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் அவர்கள் பிறந்த உடனேயே அழக்கூடியவர்கள். எதற்காக? ஷைத்தான் அவரை சீண்டுகின்றான். ஆனால் மரியமை தவிர, அதே போல அவங்களுடைய மகனை தவிர. ஏன்? எந்த காரணம்? அவர்களுடைய தாய் செய்த அந்த துஆ அல்லாஹு தஆலா அவர்களை ஷைத்தானுடைய அந்த சீண்டிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்து. இப்போ இங்கு ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பது, அவர்களை தர்பியத் செய்வது என்பது எல்லாருடைய பெற்றோருடைய கவலை கொண்டுதான் இங்கு வந்திருக்கும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்னுடைய பெண் பிள்ளையோ என்னுடைய இளைஞரையோ என்னுடைய மகனையோ சீர்படுத்த வேண்டும் என்று அவனை கொண்டு வருவதற்காக பெற்றோர்கள் வந்திருப்பார்கள். அது ஒரு கவலை தான் இங்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய கவலையை பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகள், இந்த குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய கவலை இருக்கு. ஏன்? இந்த பெண் பிள்ளைகள் ஒரு ரஹ்மத்தாகவும் ஒரு நிஅமத்தாகவும் இது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. அல்லாஹு தஆலா ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது இதை கொண்டு அல்லாஹு தஆலா
நன்மாரையும் கூறியிருக்கின்றான். பெற்றோர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாரையும், பெற்றோர்களுக்கு இவர்கள் நரகத்துடைய ஒரு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையாக அமைவார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு சிந்தனை கொண்டுதான் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய பெண் பிள்ளைகளையும் நாம் வளர்க்க வேண்டும் என்ற ஆசை கொள்கின்றோம். ஆனால் வெறும் 3 குழந்தைகளோ 3 பெண் பிள்ளைகளோ அல்லது ஒரு பெண் பிள்ளை இருப்பதனால மட்டும் நாம சொர்க்கத்தில் நுழைந்து விட மாட்டோம், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட மாட்டோம். எதுவரை அவர்களுக்கு சரியான முறையில் தர்பியத் செய்யவில்லை, எதுவரை நாம் அவர்களுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் அடக்க ஒடுக்கமாக எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் போதிக்கவில்லையோ அதுவரை நாம் இந்த சொல்லப்பட்ட சிறப்பிற்கு உரிமையாளராக ஆக முடியாது. நம்முடைய நிலை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, ஒரு பெற்றோர் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தெரியப்படுத்துகின்றேன். நம்முடைய நிலை என்ன இருக்கின்றது? உஸ்தாத், நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்கிறேன் என் குழந்தைக்கு, என்ன செய்யல அவ கேட்கக்கூடியதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களை நாம் இந்த விஷயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவளும் ஒரு பொருள் தான். ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை திருப்தி வைக்க முடியாது. அவளும் ஒரு ப்ராடக்ட் தான். எப்படி ஒரு ப்ராடக்டை கொடுத்து சந்தோஷப்படுத்த விரும்புகின்றோமோ, துணியை வாங்கி மணியை கொடுத்து அவர்களுக்கு டியூஷனோ அல்லது காலேஜோ அல்லது மற்ற விஷயங்களை செய்து நாம் நினைக்கின்றோம் என் கடமை நிறைவேற்றப்பட்டது என்று. அவர்களுக்கு அசல் தர்பியத்தை நாம் கொடுப்பது, அவர்களை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அறிமுகப்படுத்தல, அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை பற்றி அறிமுகப்படுத்தவில்லை, மார்க்கத்தை பற்றி தெரியப்படுத்தவில்லை என்றால் ஒரு பெண் பிள்ளை அல்லது ஒரு குழந்தை தன்னுடைய இறைவனை பற்றியே தெரியாத ஒரு குழந்தை, மார்க்கத்தை பற்றியே தெரியாத ஒருவன், தன்னுடைய நபியை அறியாதவனை எப்படி அவனிடம் பெற்றோரை இவன் பணிவிடை செய்ய வேண்டும், பெற்றோரை கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோருடன் அவர் நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்ப முடியும். ஆக நம்முடைய இந்த விஷயத்தில் நாம் கவனம் கொள்ளும் பொழுது நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய தர்பியத்துடைய விஷயத்தில் நாம் மிகவும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இவர்களுக்கு எதுவரை இறைவனுடைய அறிமுகம் படுத்த மாட்டோமோ இவர்கள் நம்மை அறிய மாட்டார்கள். இங்கு இந்த தருணத்தில் இந்த தலைப்புடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இன்று நாம் பார்க்கக்கூடிய அவல நிலை என்று பார்க்கும் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு மன உளைச்சலிலும் மன கசப்பிலும் சிரமத்திலும் நாம் முடங்கி கொண்டு இருக்கின்றோம். முதல் பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது இந்த இளஞ்சிகள் மற்றும் பெண் பிள்ளைகளுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது பெண்களுடைய இந்த அழியக்கூடிய மாபாதக செயலில் விழக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது முர்த்ததாகக்கூடிய நிலையில் நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு காரணத்தை கொண்டு காதல் என்ற அந்த மோட்சத்திலும் காதல் என்ற அந்த பெயரிலும் என்ன செய்கின்றார்கள், யாரை அவர் திருமணம் முடிக்கின்றாரோ அல்லது யாருடன் ஓடுகின்றாரோ என்று எதுவுமே தெரியாத அளவுக்கு நஊது பில்லாஹி மின் தாலிக் இந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். ஈமானையை இழப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய இந்த சமுதாய இளம் பெண்களை நாம் பார்க்கின்றோம். அந்த ஈமானை இழந்தும் தன்னுடைய உயிரை மாய்த்து விடுகின்றது. ரொம்ப மோசமான நிலை. நாம் எத்தனை தடவை எத்தனை பகிரங்கமாக நாம் பார்க்கின்றோம். சில சூழ்ச்சி சில சதி செய்யக்கூடியவர்களுடைய ஒரு அஜெண்டாவே இருக்கின்றது. முஸ்லிம் பெண்களை எப்படியாவது காதல் வலையில் அவர்களை சிக்க வைத்து அவர்கள் மூலமாக திருமணம் முடித்து இவர்களை இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும், இவர்களுடைய கருவில் நம்முடைய வாரிசுகள் வர வேண்டும் என்று இவர்களுக்கு எல்லா விதமான ஸ்கீமும் கொடுக்கப்படுது. நீ திருமணம் முடிக்கிறியா, ஒரு முஸ்லீமை பிடிச்சு உனக்கு இந்த விஷயம் 2 லட்சம் உனக்கு கேஷ், உனக்கு வீடு இருக்கக்கூடியது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தோடு சூழ்ச்சி முழுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய இளம் பெண்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. அவர்களுடைய நிலை இதை அறியாமல் காதல் வலையில் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். நடந்த சம்பவம், பெற்றோர் அவரோட அந்த குழந்தைக்கு சுப்ஹானல்லாஹ் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவளாக இருந்தாங்க. மதரசாவுக்கு போகிறதோ அல்லது ஏதோ ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது ஒரு காலேஜுக்கு மார்க்கத்துடைய தொடர்பில் இருந்தவளாக இருந்தார். அவருடைய தொழுகையும் அவருடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது பேணுதக்கூடியவளாக இருந்தார். ஆனால் அந்த தகப்பனுக்கு தெரியல, இவள் ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அந்த தகப்பனுக்கு ஏற்பட்ட சிரமம் என்ன சொல்வது என்று தெரிய வீட்டிலே முடுங்கி கிடந்தார். நடந்த சம்பவம்.
பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த மொஹல்லாவாசிகள் மஸ்ஜிதுடைய இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களை சரி என்னதான் பிரச்சனை என்று சென்று அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் இந்த மாதிரி உங்களுடைய பெண் பிள்ளை இன்னாருடன் ஓடி சென்று விட்டால் என்ன காரணம் என்று தெரியும் பொழுது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எப்படி ஆனது என்று தெரியாது. அவள் மதரசாவோ அல்லது மற்ற அவருடைய மார்க்க விஷயங்களை படித்துவிட்டு நேராக அவருடைய தொழுகையில் ஈடுபடக்கூடியவளாக இருப்பாள், என்ன காரணம் என்று தெரியாது. சரி அவளுடைய ஏதாவது வாட்ஸ்அப்பு ஃபோன் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது அவளுக்கு இல்லை, வீட்டுடைய விஷயங்கள் அவள் பயன்படுத்திப்பா. சரி அந்த ஃபோனை கொடுங்க என்று கேட்டு அந்த ஃபோனில் பார்க்கும் பொழுது இன்ஸ்டாகிராம்லேருந்து அதை தேடும் பொழுது அல்லாஹ் அக்பர் அதில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவனுடன் தொடர்பங்கு ஜஸ்ட் சேட்டிங் பாருங்க, எப்படியெல்லாம் அந்த வலையில் சிக்க வைக்கின்றார்கள். மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு டார்ச்சர் செய்து அதை ரிப்ளை செய்யும் அளவுக்கு அந்த மெசேஜ் அனுப்பப்பட்டு பிறகு அவர் ரிப்ளை செய்து கடைசியாக அவருடைய தொடர்பு ஏற்பட்டு அல்லாஹ் அக்பர் வீட்டை விட்டு ஓடக்கூடியவளாக இருந்தால் இந்த தகப்பனுக்கு எதுவுமே தெரியல. இது முழுக்க முழுக்க சதி. பிறகு பிரபலியமாக அந்த செய்தியில் வந்தது இன்னார் இன்னாரை திருமணம் முடித்து கொண்டார். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரிய பெண் பிள்ளைகளை இளைஞர்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நியமத்து ஈமான் என்ற இந்த பாக்கியத்தை நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தாலும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. இதை நாம் பெற்றுவிட முடியாது. மறுமை நாளில் அல்லாஹு தஆலா முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸுல் குத்ஸியில் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா இந்த நரகவாசியை அவன் அழைத்து அவனிடம் அல்லாஹு தஆலா கூறுவான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசகம் சகல சௌபாகியங்கள் அனைத்தையும் 10 மடங்கு உனக்கு இருந்து அந்த 10 மடங்கையும் நீ நரகத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதற்காக நீ கொடுக்க தயாராக இருக்கின்றாயா என்று கேட்பான் அல்லாஹ். அந்த நேரத்தில் ஆம் கண்டிப்பாக இதை நான் அர்ப்பணம் செய்துவிட்டு என்னை விடுதலை செய்வதற்காக எதை வேண்டும் என்றாலும் நான் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடம் கூறுவான், இதைவிட குறைவாக தான் உன்னிடம் கேட்டேன் இந்த உலகத்தில், இதைவிட ஒரு குறைவானது தான் உன்னிடம் கேட்டேன். என்ன கேட்டேன்? என்னையே நீ வணங்கு, என்னுடன் இணை வைத்து விடாது. அது கேட்டது நீ அதை செய்யல. அல்லாஹ் அக்பர். ஈமானுடைய பாக்கியத்தை பற்றி கிணிச்சுக்கூடிய இளைஞர்களே, வாலிப பெண்களே, கொஞ்சம் சலஃபு சாலிஹீன்களுடைய முன்னோர்கள் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி பாருங்கள். ஈமானியராக வாழ்ந்த அந்த பெண்களை பற்றி பாருங்கள். அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று சொல்லக்கூடிய நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட அந்த சம்பவத்தை நினைவு கொள்ளுங்கள். கூத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் சூரத்துல் புரூஜ்ல சொல்லப்பட்ட விஷயம். அந்த நெருப்பு குண்டத்தில் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, அந்த அரசனுக்கு மாறு செய்தார்களோ, அரசனுடைய பேச்சை கேட்காமல் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அமைத்து அவர்களை அங்கிருந்து தூக்கி வீசினார். அந்த நேரத்தில் ஒரு பெண், ஒரு தாய் பச்சில குழந்தையை சுமந்து கொண்டு கொஞ்சம் தடுமாறுகின்றால், என்ன விழுவதா இல்லையா என்று பாருங்க. அங்கு அவளுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்யக்கூடியவளா இருக்கின்றார். அல்லாஹ் அக்பர். முஃமினான பெண்களை இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அக்பர் முழுமையாக அர்ப்பணம் செய்து அவர் கொஞ்சம் தடுமாற, குழந்தை இருக்கின்றதே என்ற ஒரு தடுமாறும் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையை பேச வைத்து அந்த குழந்தை தன்னுடைய தாய்க்கு ஆறுதல் கூறுகின்ற, தாயே, என்னுடைய தாயே, நீ அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தில் இடையாக இருக்கின்றாய், எந்த ஒரு பயமும் உனக்கு தேவை கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு பொறுப்படுத்த தேவையில்லை, நீ உன்னுடைய முடிவை நீ செய்துவிடு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட அந்த பெண் ஈமானை பாதுகாப்பதற்காக உயிரை மாய்த்த, உயிரையை தியாகம் செய்த அந்த பெண்ணுடைய எடுத்துக்காட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வரவில்லையா? யாரோ ஒருவன் மெசேஜ் செய்கின்றான் என்பதற்காக அவனுடைய கான்டாக்டையும் அவனுடைய தொடர்பையும் ரகசியமாக வைத்து அல்லாஹ் அக்பர் இப்படிப்பட்ட விஷயம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய கண்ணியத்தை அறியவில்லையா? அதனுடைய அருமையை உங்களுக்கு நமக்கு தெரியவில்லையா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர். என்ன செய்யல அபூஜஹல்? அவர்களுடைய மர்ம தலத்தில் சுப்ஹானல்லாஹ் அக்பர் ஈட்டியை குத்தி அவர்களை கொலை செய்தான். அப்படிப்பட்ட தியாகம் செய்து அந்த பெண் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா எதற்காக? ஈமானுக்காக. இப்படி என்று நாம் நம்முடைய சலஃபு சாலிஹீன்களுடைய பெண்களினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் அனைத்துமே என்ன, அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக எவ்வளவு
முயற்சி செய்து அதற்காக உயிரையும் தியாகம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய இந்த இளைஞர்களுடைய நிலை என்னென்றால், யாரோ ஒருவன் சிரித்து விடுகின்றான் என்பதற்கோ, யாரோ ஒருவன் என்னிடம் என்று நல்ல ஒரு விதமாக பேசிவிடுகிறான் என்பதற்காக ஈமானையும் துறந்து ஈமானையும் விட்டு அவருடன் செல்லக்கூடிய நிலையில் அல்லாஹ் அக்பர், அல்லாஹுக்கு அஞ்சவில்லையா? உங்களுடைய பெற்றோர்கள் இதற்காகத்தான் வளர்த்தார்களா? இந்த தருணத்தை பார்ப்பதற்காக தான் நீங்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு வளர்த்தார்களா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் வஃபாத்தான பிறகு, இறந்த பிறகு, அபு தல்ஹா அன்சாரி, அபு தல்ஹா மதீனாவுடைய மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அவருக்கு திருமணம் அழைப்பை கொடுக்கின்றார், ப்ரொபோசல். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, பிமிஸ்லிக லா யுரத், உன்னை போன்றவரை நிராகரிப்பது என்பது இது சரியானது கிடையாது. ஏன்னா அவருடைய அந்தஸ்தும் அவருடைய அந்த சுப்ஹானல்லாஹ் பேரும் புகழும் மதீனாவில் அவ்வளவு இருந்தது. உன்னை போன்ற ஒரு நல்ல மனிதனுடைய அழைப்பை, திருமணத்துடைய அந்த அழைப்பை நிராகரிப்பது என்பது இது உகர்ந்தது கிடையாது. ஆனால் என்னுடைய ஈமான் என்னை உனக்குடன் திருமணம் முடிப்பதற்காக அனுமதி கொடுக்கவில்லை. ஏனென்றால் நீ ஒரு காஃபிர், நான் ஈமானியராக இருக்கின்றேன், அதனால் ஆகாது. சரி, என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் உன்னை அடைய வேண்டும் என்றால், நீ ஈமானை கொண்டால் என்றால் அந்த ஈமானை என்னுடைய மெஹராக நான் ஆக்கிக் கொள்கின்றேன். சரி, யாருக்கு சாட்சியாக வைக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை நீ சாட்சியாக வைத்து இந்த விஷயத்தை செய். உடனே அங்கிருந்து செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவைக்கு வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்த உடனேயே அவர்களுக்கு வஹி மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது, அபு தல்ஹா அவர்களுடைய நெற்றியில் ஈமானுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் ஒளிமயம், அந்த நூறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தல்ஹா பாருங்கள் வருகின்றார், அவருடைய நெற்றியில் ஒளியை நான் உணர்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர், இங்கு அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உம்மு சுலைமை திருமணம் முடிப்பதற்காக அவள் வைத்த நிபந்தனை என்னுடைய ஈமானை அவளுடைய மெஹராக அவர் வைக்கின்றால் நான் உங்களை நான் சாட்சியாக கொள்கின்றேன் என்று ஈமானை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய திருமணம் முடிக்கின்றார். பாருங்கள், அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு! இந்த எடுத்துக்காட்டு எங்கு சென்றது? அதே போல இந்த இளைஞர்களுடைய ஒரு அவலநிலை அல்லது பெரிய ஒரு பாவங்களில் பார்க்கும் பொழுது இந்த மொபைல் மற்றும் இந்த குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில் விழுதக்கூடிய நிலையில் பார்க்கின்றோம். அல்லாஹ் அக்பர். ரொம்ப ஒரு கவலையாக இருக்கின்றது. எந்த ஒரு கூச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் வீடியோ எடுத்து ஹேஷ்டாக்லேயும் அல்லது இன்ஸ்டாகிராம்லேயும் அல்லது தன்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதில் பதிவு செய்து அதை ஒவ்வொரு நொடியும் எத்தனை பேர் என்னை பார்க்கின்றார்கள், எத்தனை பேர் என்னுடைய அழகை ரசிக்கின்றார்கள், எத்தனை பேர் அல்லாஹ் அக்பர் அவர்கள் என்ன லைக்கை கொடுக்கின்றார்கள், என்ன கமெண்ட்டை கொடுக்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் அக்பர். எங்கு வெக்கம் சென்று விட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபியாத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஒரு மானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார்கள். ஒரு சஹாபியா பெண்மணி, அவர்களுக்கு ஃபிட்ஸ் ஏற்படும், அதிகமாக அந்த ஃபிட்ஸ் வரக்கூடிய வலி ஏற்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த ஃபிட்ஸ் வருகின்றது, அதனால என்னால் பொறுக்க முடியல, நீங்க எனக்காக நிவாரணத்திற்காக குணமடைவதற்காக துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வாய்ப்புகளை கொடுக்கின்றார், 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று, நீங்க கேட்டது போல நான் துவா செய்து விடுகின்றேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து விடுவான், ஷிஃபா கொடுத்து விடுவான். ஆனால் 2வது ஆப்ஷன், நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் வாக்குறுதி கொடுக்கப்படுகின்றது. பாருங்க, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் அவர்கள் இந்த சஹாபியாவுக்கு முன்னால் சொல்லப்படுகின்றது. நமக்கு சொல்லப்படும் பொழுது ஜன்னா என்று சொன்னால் நம்முடைய வாலிபர்கள்லாம் என்ன என்று கேட்குறாங்க. இதுதான் நம்முடைய நிலை இருக்கு. அப்படின்னா அங்கு அந்த சஹாபியா சொன்ன ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு வார்த்தை, அதை கேட்ட உடனே அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த வாக்குறுதி நபி மூலமாக அவர்கள் கொடுக்கப்படும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் தான் வேண்டும், சொர்க்கத்தை கொண்டு நான் பொருந்திக் கொள்றேன், இதில் சபராக இருந்து கொள்றேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, எப்பொழுதெல்லாம் இந்த எனக்கு சிரமம் ஏற்படுமோ, வலி ஏற்படுமோ, ஃபிட்ஸ் ஏற்படுமோ, என்னுடைய ஆடை அகன்று விடுகின்றது, மக்கள் என்னுடைய
உடலை பார்க்க அளவுக்கு என்னுடைய மானம் அங்கு பறிபோகின்றது. அதற்காக நீங்க துவா செய்யுங்க. எனக்கு இப்படி எப்பொழுதெல்லாம் இந்த சிரமம் ஏற்படுமோ, இந்த வலி எனக்கு ஏற்படுமோ, இந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய கண்ணியை என்னுடைய மானத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்க துவா செய்யுங்க என்று. சுப்ஹானல்லாஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களிடம் சொல்லப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை கேட்கிறாங்க. ஆடை ஒரு முஸ்லிமுடைய ஆடை அவனுடைய கெண்டைக்கால் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் அதை விட குறைவாக கரண்டை கால அளவாக வைத்துக்கொள்ள, அதற்கு கீழே நாம் வைக்கக்கூடாது என்று சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதரே, உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் பெண்களுடைய கால் தெரிந்து விடுமே மக்களுக்கு. பாருங்க எவ்வளவு அந்த மானத்தையும் அந்த சுப்ஹானல்லாஹ் ஹயா, எவ்வளவு ஹயாவாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு பெண்களுக்கு இங்கு கொஞ்சம் இன்னும் இறக்கி செய்து கொள்ளலாம், அணிந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நிலையை பார்க்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விருப்பமாக இருந்தது, அவர்கள் ஆசை கொண்டார்கள், நான் மரணித்த பிறகு என்னுடைய உடலை யாரும் பார்க்காத அளவுக்கு அடக்கம் செய்துவிட வேண்டும். எதுவரை என்றால் அறிவிப்பில் வருகின்றது, இரவில் நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள். ஏன்? இரவில் என்னுடைய உடலுடைய அங்கத்தை பார்க்காத அளவுக்கு ஆக்கிவிடுங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட சஹாபியாக்கள் வாழ்ந்தார்கள். சின்ன சின்ன விஷயத்தில் அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதும் அவருடைய மானத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் வீரியமாக இருந்தார்கள். ஏனென்றால் ஈமானும் இந்த ஹயா என்று சொல்லக்கூடிய வெக்கமும் இரண்டுமே என்ன பின்னி பிணையப்பட்டது. ஒன்று பறிக்கப்பட்டதென்றால் அடுத்ததாக அது தானாக சென்றுவிடும். தபரானி ஜாமி சகீரில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் ஹயா வல் ஈமான் குரினா ஜமீஅன் ஃபஇதா ருஃபிஅ அஹதுஹுமா ருஃபிஅ அல் ஆகர். ஜாமி சகீரில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஈமானும் வெக்கம் என்பதும் மானம் என்பதும் என்ன, இந்த இரண்டுமே அல்லாஹ் தஆலா இதை சேர்த்து இருக்கின்றான். ஒன்று பறிக்கப்பட்டதென்றால், ஒன்று அவன் இழந்து விட்டான் என்றால் இன்னொன்று தானாகவே அதை விட்டு சென்றுவிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கு மானத்தை விலை கொடுத்து இன்னார் பார்ப்பதற்காக தன்னுடைய தன்னுடைய அழகையும் வெளிப்படுத்தி, அல்லாஹ் அக்பர், ஒரு மனிதன் தனியாக பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு தண்டனை அவனுக்கு மட்டும் கிடைக்கும். ஆனால் அதை மற்றவர்கள் பார்க்கும் அளவுக்கு செய்யும் பொழுது, பார்க்கக்கூடியவனுக்கெல்லாம் அந்த குற்றம் இருக்கும் பொழுது, அவன் இந்த பெண் தன்னுடைய அழகையோ தன்னுடைய கவர்ச்சியை காண்பித்து எல்லாரையும் பாவையாக ஆக்கிய அந்த அனைவருடைய பாவத்தை இதற்கு இவன் மேலதான் வந்து விழும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலாவுடைய அடியார்களே, இளைஞர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை சிறு வயதிலிருந்து அன்பை கொண்டு அரவணைத்து வளர்த்து சுப்ஹானல்லாஹ் சிறந்த ஒரு பெண்ணாக உங்கள் பருவ வயது அடைய மூடு அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு இதுவா? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இதுதானா? அவர்களை அவமானப்படுத்தி மக்களுக்கு முன்னால் அவமானமான ஒரு நிலை அவர்களை ஏற்படுத்தி உங்களுடைய முடிவு, உங்களுடைய இந்த துணிச்சல், அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை எப்படி அந்த காலத்தில் ஹயா மற்றும் அந்த வெக்கம் எப்படி இருந்தது என்றால், கன்னி பெண் திருமணம் முதல் அந்த திருமணம் முடியாத அந்த பெண்ணிடம் அவருடைய தகப்பனார் இன்னாருடைய இவளை திருமணம் முடிப்பதற்காக உனக்கு முடிவு செய்திருக்கின்றேன், உன்னுடைய என்னமா விருப்பம், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த பெண் மௌனமாக இருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு தகப்பனா தன்னுடைய பெண்ணை இன்னொருடன் திருமணம் முடிப்பதற்காக அவளிடம் சம்மதம் கேட்கும் பொழுது இவள் மௌனமாக இருக்கின்றாலே, இதற்கு என்ன பதிலை நாம் எடுத்துக்கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவளுடைய மௌனமே என்ன, அது சம்மதத்திற்கு அறிகுறி. ஏனென்றால் அந்த வெக்கம் அவளை சொல்வதில் தடுத்து விட்டது. அந்த அளவுக்கு இருந்து இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தகப்பனாருக்கு பிரச்சனையே கிடையாது. அத்தா நீங்க கவலைப்படாதீங்க, நான் செலக்ட் செஞ்சுட்டு வர்றேன், உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. இவ்வளவு வரதட்சணையோ இவ்வளவு இது செய்தோ சிரமப்படுத்த உங்களுக்கு சிரமமே கிடையாது, எந்த ஒரு சிரமம் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு வேலை செய்யுங்க, ஒரு மொபைலை வாங்கி கொடுத்துருங்க, எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இதுதான் நிலை என்பது. அது மட்டுமா, எந்த அளவுக்கு என்றால் இந்த பெண்களுடைய நிலை இப்பொழுது திருமணம் முடிப்பதற்கே விருப்பம் இல்லை. பெண்களுக்கு திருமணம்லாம் வேண்டாங்க. இதிலும் நாம் சொல்ல வேண்டும் என்றால் கணவருடைய அந்த அநியாயம், சிரமப்படுத்துவதும், அவர்களுடைய அந்த நடத்தை, தன்னுடைய மனைவியுடன் நடக்கக்கூடிய அந்த
நடத்தையும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையுடைய விஷயங்கள் வெறுத்து போய் அவருடைய அந்த சிநேகிதிகள் பார்த்து கேள்விப்பட்டு வேண்டாமா திருமணமே வேண்டாம். எந்த அளவுக்கு என்றால் நஊது பில்லாஹி மின் தாலிக், அவர்கள் பார்த்து 4 மாதம் 5 மாதம் திருமணம் முடித்த பிறகு பிரச்சனை வந்த பிறகு திருமணம் முடிக்காத அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்றாங்க, திருமணம்லாம் வேண்டாம். எந்த அளவுக்கு சேர்ந்து விட்டதென்றால் ஓரினை சேர்க்கை செய்யக்கூடிய சுப்ஹானல்லாஹ் நஊது பில்லாஹி மின் தாலிக் இவர்கள் ஹோமோசெக்சுவலும் போறாங்க. பார்த்தோமா இல்லையா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய நிலை வெளி உலகத்தில். இங்கு ஆண்பால் பெண்பால் என்ற விஷயங்கள் தான் இருக்கு. ஆனால் வெளியே பார்க்கும் பொழுது 80க்கும் அதிகமான உங்களுக்கு என்ன இருக்கு? சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி இனங்கள் இருக்கின்றது. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அதுதான். இப்படி என்று வளர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்துல இங்கு இவர்களுடைய நிலை என்ன? நாம இந்த அல்லாஹு தஆலா அனுமதித்த இந்த விஷயத்தை நமக்கு தேவை கிடையாது என்று என்ன செய்கிறார்கள்? இந்த தவறான விஷயத்தில் விழுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இதே போல இவர்களுடைய விஷயங்களில் அழியக்கூடிய விஷயங்களில் இவர்களை அழிக்கக்கூடிய பாவங்களில் பார்க்கும் பொழுது தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள், தனிமையில் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இது பெண்கள் மட்டும் கிடையாது, இளைஞர்களும் சரி பெரியோர்களும் சரி அனைவரும் இதில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலரை தவிர அல்லாஹ் யாருக்கு பாதுகாத்தவனோ அவர்களை தவிர இவருடைய முழுமையாக இதில் விழுங்கியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், இப்னு மாஜால் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமை நாளில் ஒரு மனிதன் திஹாமா மலை அளவுக்கு நன்மையை கொண்டு வருவான். திஹாமா மலை அங்கு அரபு மக்களுக்கு பெரிய ஒரு மலை, அது ஒரு எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாம் நமக்கு புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்றால் இமயமலை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு பெரிய நன்மைகளை இவர்கள் கொண்டு வருவார்கள் மறுமை நாளில். ஆனால் இவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த நன்மைகளையும் அல்லாஹு தஆலா புழுதியை போல பறக்கடித்து விடுவான். முழுமையாக அல்லாஹு தஆலா இதை அழித்து விடுவான், சின்ன பின்னமாக இதை ஆக்கி விடுவான் என்று சொல்லும் பொழுது சிஃப்லனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களுடைய நிலைமை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்களுடைய அந்த ஏன் இந்த அவல நிலை அவர்களுக்கு ஏற்படும், அவர்களுடைய ஏன் இந்த நன்மைகள் அடிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய விஷயத்தில் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது இதா ஹலௌ அத்தா பி மஹாரிமில்லாஹி இன்தஹகு, இவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது தன்னை ஒரு சிறந்தவனாகவும் ஒரு பேணுதலில் இருக்கக்கூடியவனாகவும் அவர்கள் காண்பிப்பார்கள். ஆனால் தனிமையில் இவர்கள் அடைந்தால் பாவம் அல்லாஹு தஆலாவுடைய வரம்பை மீறி ஹராமான விஷயத்தில் இவர்கள் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் அக்பர்! எத்தனை வாலிபர்களுடைய வாழ்க்கை தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள், இந்த குறிப்பாக ஆபாசமான இந்த வீடியோக்களும் ஆபாசமான இது மாதிரி சேனல்களும் என்று பார்த்து அல்லாஹ் அக்பர் அவருடைய ஈமானை இழக்கக்கூடியலும் அவர்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹு தஆலா அழித்து விடுகின்றார். நம்முடைய நிலை என்ன இருக்கு? இரவுல நாம தூங்கி விடுகின்றோம். நம்முடைய வாலிபர்கள் போர்வைக்குள்ள போனை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. முதியவராக இருக்கக்கூடிய தாத்தா பார்த்துட்டு என்ன செய்யறாரு? ஓ பையன் மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு தூங்குறாரு, அதான் லைட்டாக வருது இரவுலன்னு சொல்லிட்டு என்ன செய்யற அவனும் போறான். இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அக்பர்! இப்படி இருக்கின்றது நிலை. ஏதோ தஹஜ்ஜுத் தொழுது விட்டு 100ஆக இருக்கின்றது என்று முகத்தை பார்க்கும் பொழுது அது உள்ள அந்த பெட்ஷீட்டுக்குள்ள போனை வச்சுக்கிட்டு இவன் பார்த்து கொண்டிருக்கிறது என்றது முதியோருக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது. தனிமையில் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்தும் என்ன அல்லாஹ் அக்பர் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இதுவும் விழக்கூடிய நிலை இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, நம்முடைய பெண் குழந்தைகளை, நம்முடைய குறிப்பாக முஃமினாக இருக்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமை நாளில் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக யாரும் வரமாட்டார். அது உங்களுடைய தகப்பனாக இருக்கட்டும், உங்களுடைய தாயாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், யாரும் உதவி செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்மணி சுப்ஹானல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்லும் பொழுது, யா ஃபாத்திமா அன்கிதி மினன் நார் ஃபஇன்னி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபாத்திமாவினுடைய மகள் ஃபாத்திமாவே, உன்னை நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். ஏனென்றால் மறுமையில் அல்லாஹ் தஆலா உனக்கு எதிராக ஒரு தீர்ப்பளித்தான் என்றால் உன்னுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய நான் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது, உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லும் பொழுது, முஸ்லிமாக இருக்கக்கூடிய பெண்களே, இளைஞர்களே,
அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த பாக்கியம், இந்த வாழ்க்கையை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் நமக்கு இந்த ஈமானை கொடுத்திருக்கின்றான். அதை பாதுகாத்து அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம் என்றால் கண்டிப்பாக மறுமையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும். இங்கு நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் அக்பர், இந்த விஷயத்தில் இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பு என்பது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இது மார்க்க ரீதியாக மட்டும் நாம் பார்க்கவில்லை. ஒரு முஸ்லிம் பெண்ணை முஸ்லிம் அல்லாத ஒருவன் அவனை கொண்டு செல்கின்றான், அவனை கடத்தி கொண்டு செல்கின்றான், அல்லது அவளை காதல் வலையில் சிக்கி வைத்து செல்கின்றான். இதுவும் தவறு. அதே போல இதையும் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு முஸ்லிம் அல்லாத பெண்ணை ஒரு முஸ்லிம் அவளை அவருடைய அந்த விஷயத்திலிருந்து அந்த அவர் காதலுடைய வலையில் விழ வைத்து அவளை அங்கிருந்து இது மாதிரி கடத்தி செல்வதோ அல்லது இது மாதிரி திருமணம் செய்யக்கூடிய விஷயத்திலும் ஏன் இந்த விஷயம், எப்படி நாம் ஒரு முஸ்லிம் பெண்ணை எப்படி எங்களுடைய பெண்களை அவன் இப்படி தவறான ஒரு முறையில் ஈடுபடுத்த முடியும் என்று நமக்கு கோபம் வருகின்றதோ, அதே போல மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்ன கண்டிப்பாக கோபம் வரும். இதனால் என்ன ஆகும், சமூக சீர்கேடுகள் ஏற்படும், இதனால் பிரச்சனைகள் நிறைய வரும். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நாம் விரும்பிய வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்து பெற்றோர்கள் உங்களுக்காக இவ்வளவு அனைத்தையும் செய்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கடைசியாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் தெரியப்படுத்துகின்றேன், நம்முடைய ஒரு அலட்சியமோ அல்லது பொடுபோக்குத்தனமோ இந்த இளைஞர்களுடைய இந்த சீர்கேடுக்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கின்றோம். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமும் என்ன, எல்லா விஷயத்தையும் நாம் கொடுத்து விடுகின்றோம், நினைக்கின்றோம் இவர்களுக்கு எல்லாத்தையும் நாம் கொடுத்து விட்டு என்னுடைய கடமை தீர்ந்து விட்டது என்று. ஆனால் அவர்களுக்கு எந்த விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டுமோ அதை கொடுப்பது கிடையாது. அது மார்க்கத்துடைய விஷயமும் பணிவு என்ற விஷயங்களையும் நாம் கொடுப்பது கிடையாது. அந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தை சிந்தித்து நம்முடைய இருக்கக்கூடிய இந்த வாலிப இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களை பாதுகாப்பதும் வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி பெண்களும் சரி இந்த விஷயத்தை சிந்தித்து அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு சோதனைக்காகவே அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். இதில் வெற்றி பெற்று அல்லாஹு தஆலாவுடைய அந்த சொர்க்கத்தில் நாம் பிரவேசிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.